பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் திவாகர் அவர்கள் பற்றிய விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னுடைய முழு ஆதரவு டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் அவருக்கு தான் என்னுடைய முழு ஆதரவு. அவர் ஒரு திரைப்பட நடிகராக இன்றைக்கி பரிணாமம் எடுத்திருக்கிறார். தொடர்ந்து சமூக வலைதளங்களே இன்றைக்கு மிக 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 பிரபலமாகிக்கொண்டே வருகிறார். என்னுடைய முழு ஆதரவு மதுரை மண்ணின் மைந்தன் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு தான். ஏன்னா அதை நம்ம முதல்ல பதிவு பண்ணிடணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நடிகை சகிலா அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் சென்னையில் போய் புகார் அளிச்சிருக்காங்க. என்ன புகார் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் திவாகர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி ஜாதி வன்மத்தோடு பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதியினுடைய பெயரை சொன்னதுக்காகவே இவங்க போய் ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க. இன்றைக்கு பள்ளிக்கூடம் போனால் ஜாதியை ஒழிப்போம் 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 சொல்லி எல்லா பள்ளிக்கூடம் கல்வி நிலையத்தில் பூராமே ஜாதியை கேட்குறாங்க. இவர் தவறாக ஒன்றுமே பேசலாம். அந்த பேட்டியில் நான் ஒரு சமூக ஆர்வலர் தான், பொதுமக்களுக்காக குரல் கொடுக்குற ஆள் தான், நம்ம அதில் பார்த்தோம். அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. யாரும் போய் நீங்கள் ஆணவ கொலை பண்ணுங்கன்னு சொல்லலை. அவர் யாருக்கும் ஒரு புத்திமதி தான் சொன்னார். அதை இந்த அம்மா எடுத்துக்கிட்டு போய் இவர் ஜிபி முத்துவை பேசுகிறாரு, இவர் ஜாதி வன்மத்தோடு பேசுகிறாரு, பொது தளங்களில் பேசுகிறாரு, இவர் அப்படி இப்படின்னு சொல்லி நடிகை சகிலா போய் போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் ஒரு புகார் மனு கொடுத்துருக்கு. இப்போ ஒரு புகார் மனு கொடுத்தோடனே காவல்துறை கூப்பிட்டு எல்லாரையும் விசாரிப்பாங்களா? அந்த புகாரினுடைய உண்மை தன்மை இருக்கணும். அவங்க ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. இதை நம்ம பார்க்குறப்ப பொதுமக்களாக ஒரு சமூக ஆர்வலர் நமக்கு என்ன ஒரு கருத்து தெரியுதுன்னா, இந்த அம்மா பேட்டியில் சொல்லுது, தொலைக்காட்சிக்கு வெளியில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லுது, எனக்கு வேலை வெட்டியே இல்லை, அதனால தான் நான் புகார் கொடுக்க வந்தேன். ஏம்மா, வேலை வெட்டி உங்களுக்கு இல்லைன்றதுக்காக தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் முட்டாளாக்கலாமா? குறிப்பாக காவல்துறையிட்ட போய் இந்த மாதிரி புகார் கொடுக்கலாமா? அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு? எதுவுமே பேசவே இல்லை. அவருடைய வளர்ச்சி உங்களுக்கெல்லாம் ஒரு பொறாமையாக உள்ளது. அதே நேரத்தில் பாருங்கள், வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் மதுரை மண்ணின் மைந்தன். அவர் எங்கேயுமே ஒரு போல்டாக பேசக்கூடிய ஒரு தைரியமான ஆள் தான். அவர் பேட்டி எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு. அது யாரும் புண்படுற மாதிரி அவர் ஒன்றும் பேசலை. இந்த போல்டாக பேசுகிறதே பார்த்திங்கன்னா பல பேருக்கு எரிச்சலை விட்டுது. ஏன்னா ஒரு வளர்ந்து வர்ற நடிகர் இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சமூக வலைதளங்களை பார்த்தோம்னா தொடர்ந்து அவருக்கு எதிரான கருத்துக்களை ஒரு சில யூடியூப் சேனல்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பிரபலமாகணும், அந்த யூடியூப் சேனல் பிரபலமாகணுன்றதுக்காகவே டாக்டர் திவாகர் அவர்களை பற்றி பேசுகிறாங்க. இந்த வீடியோ கீழே பாருங்கள், வரிசையாக நான் கொடுக்குறேன். பூராமே டாக்டர் திவாகர் அவர்களை பற்றி தான் அவரை அவரை கிண்டல் பண்ணி இவங்க போட்டு இவங்களுடைய யூடியூப்போட வியூஸை கூட்டுறதுக்கு இவங்க பேசுகிறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மனிதன் வளர்ந்து வர்றான், அவருக்கு ஆதரவு கொடுக்கணுமே தவிர இது போன்ற எதிர்ப்புகளை தெரிவித்து அவர் வளர்கிறத வளர்ச்சி தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போடுற வீடியோக்கள் கீழே பூராமே பொதுமக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு சில கயவர்கள் போய் ஆபாச கமாண்டுன்னு சொல்லி வரிசை ஆபாசமாக, தமிழருடைய பண்பாடு இதுதானா? தமிழருக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நீ ஒரு வீடியோவை பார்க்குற, உனக்கு பிடிச்சா பார்க்க போகிற, பிடிக்கலைன்னா அடுத்த வீடியோ போய் பாரு, உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலையே. இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ அவரை மனது புண்படுற மாதிரி ஒரு சில கயவர்கள் தான். அது மாதிரி தொடர்ந்து அவர் பல்வேறு விழிப்புணர்வுகளை செஞ்சுக்கிட்டு வர்றார். அவர் ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறனால அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு வீடியோக்களை போடுறாங்க. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, இளைஞர்கள் நீங்கள் பைக்கில் போகிறப்போ ரொம்ப கவனமாக போங்க, அதே மாதிரி ரயில் பயணங்களில் போகும்போது கவனமாக போங்க, சாலை விபத்துகளில் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை போயிடும், அதே மாதிரி தண்ணி அடிக்காதீங்க, மது போதைக்கு எதிரான நிறைய விழிப்புணர்வு பண்ணுறாரு. அதே நேரத்தில் மருத்துவ சிகிச்சை பற்றி அவருடைய வீடியோக்களை தொடர்ந்து போடுறாரு. அவர் ஒரு பிசியோதெரப்பி டாக்டர். அதே நேரத்தில் மருத்துவத்துறையில் அவர் நிறைய மோசடிகளை மருத்துவத்துறையில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மோசடியில் இறங்கியிருக்காங்க. அதை இவர் கண்காணித்து அந்த பிசியோதெரப்பி மருத்துவர்களுக்கு இவர் நிறைய விழிப்புணர்வு பண்ண போய் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மோசடியில் சிக்காமல் தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த மோசடி நபர்கள் இவரை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டம் கட்டி தொடர்ந்து சமூக வலைதளத்தில் அவங்களே பணம் கொடுத்து
நிறைய பேரை வந்து உருவாக்கி விட்றாங்க. உருவாக்கி இவரை வந்து எப்படியாவது பேரை கெடுத்துறணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கூட்டத்தையே உருவாக்கி விட்றாங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். மதுரை மண்ணின் மைந்தன் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு நம்முடைய முழு ஆதரவு. அதே மாரி பொதுமக்கள் நெறைய பேரு எங்க பார்த்தாலும் அவருக்கு நெறைய ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு. சினிமால இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைகிறாரு அப்படின்றத பொறாமையினால பாருங்க, தொடர்ந்து அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர். அதாவது இப்படி ஃபோன் பண்ணா அவரு ஃபோன் எடுக்காம விட்டுருவாரு. இவருக்கு வாய்ப்பு வந்து குறைஞ்சிரும்ன்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 ஃபோன் ராங் நம்பர்லேருந்து பேசி, அவர்ட்ட வந்து பேசுறாங்க. அவரு காவல்துறையிட்ட புகார் பண்ணியிருக்காரு. அதனால தமிழருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, நாகரிகம் இருக்கு. இது போன்ற ஒரு வளர்ந்து வருகிற நடிகர வந்து, இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு டார்ச்சர் குடுக்குறது என்பது பொதுமக்கள் நல்ல ஆதரவு இருக்கு. இந்த ஒரு சில கயவர்கள், இப்ப 100 பேர்ல ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு டெய்லியும் அவருக்கு ஒரு டார்ச்சர குடுத்தோம்னா என்ன ஆகும்னா, உடனே அவர் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாரு அப்படின்னு சொல்லி. அவர் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவரு. அவர் இந்த ஃபீல்டுல வந்து இவ்வளவு பிரபலமாயிருக்காருன்னா எப்படி? இப்ப நம்ம அவருக்கு ஆதரவா வீடியோ போட்டோனே, எனக்கு ஒரு 2 பேரு மிட் நைட்ல ஃபோன் பண்றான். ஹலோ, ஹலோன்றான். அப்புறம் ஃபோன் பண்ணி, அப்புறம் அந்த கமாண்ட் பாக்ஸ்ல வந்து வையிறது. இதெல்லாம் வந்து அவருடைய நம்பர குடுங்கன்றது. அதுல ஒரு சில விசமிகள் என்ன பண்ணியிருக்கான், அவருடைய நம்பர் எடுத்து சமூக வலைதளத்தில பரப்பி விட்டான். இதெல்லாம் ஒரு வளர்ந்து வர்ற நடிகருக்கு நாம அவருக்கு வந்து சப்போர்ட் குடுக்கணும். அவர் வந்து உண்மையான ஒரு பச்சை தமிழன். சங்கம் வளர்த்த மதுரையில இருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஆதரவு குடுக்கணுமே தவிர, இது போன்று அவதூறுகள அள்ளி பரப்பக்கூடாது. யூடியூப் சேனல் புதுசா வர்றவங்க நெறைய பேருக்கு சொல்றேன். இனிமேல் நீங்க குறைச்சுக்கிறணும். அவருக்கு தொடர்ந்து இது போன்று அவருடைய புகழை கெடுக்கும் வண்ணமா நீங்க வந்து தொடர்ந்து புகழ கெடுக்கிற வண்ணமா நீங்க வந்து வீடியோக்கள் வெளியிட்டீங்கன்னா, கண்டிப்பா நாங்க வந்து ரசிகர் மதுரை டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் நடிப்பு அரக்கன் அவர் ரசிகர் மன்றம் சார்பா உங்கள் மேல வந்து நாங்க வந்து காவல்துறை மூலம் புகார் குடுப்போம். இதன் மூலம் நாங்க வந்து ஒரு எச்சரிக்கையாவே சொல்றோம். அதே நேரத்தில இந்த சகிலா அம்மா கேஸ் குடுத்துருக்கு. அதையும் பார்ப்போம். எ உண்மை, நீதி, நியாயம் என்றைக்குமே வெல்லும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று உரைத்த மதுரை, நக்கீரர் பிறந்த ஊர் மதுரை. அந்த மதுரை மண்ணின் மைந்தன் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா, நாங்க விடவே மாட்டோம். உடனடியாக களத்தில் இறங்குவோம். உண்மையின் பக்கம் நிற்போம். வெற்றி என்றும் டாக்டர் திவாகர் அவர்களுக்கே. நன்றி, வணக்கம்.